அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பவுலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனனியாவினிடத்திலே சொன்ன வார்த்தை. கடந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் காண்பித்தார். என்று பேசும்படிக்கு இந்த வார்த்தையை தான் செய்தியாக கொடுத்தார். ஆமென். நம்ம யாருமே கேட்க விரும்பாத சில வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. அதில் ஒன்று தான் பாடு, சோதனை. ஆமென். இன்னைக்கு ஆராதனையில் கூட எடுத்த பாட்டை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை, புரியாத பாதைகள். ஆமென். பாடுகள் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற வேதனை, கஷ்டம், துயரம், இழப்பு அல்லது துன்பம், இப்படிப்பட்ட அனுபவங்கள். அது மன ரீதியாக, சரீர ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக இப்படியெல்லாம் வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு பாடுகளின் பாதையை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னாக தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஆமென். பவுல் தமஸ்குவை நோக்கி வேகமாய் புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்கு முன்பு வரை பவுலுடைய வாழ்க்கையில் பாடுகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அதுக்கு முன்னாடி வர பவுலால தான் பாடுகள். பவுலுக்கு பாடுகள் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. கொஞ்சம் மானிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஆனால் எப்பொழுது தமஸ்குவுக்கு போகிற வழியில் கிறிஸ்து அவனை சந்தித்தாரோ, அந்த சந்திப்பை எப்படி தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அது பாடுகளில் தான் ஆரம்பிக்குது. அவன் குதிரையிலிருந்து என்ன செய்தான், அந்த ஒளி வந்ததும் பொத்துன்னு கீழே விழுறான். கீழே விழுகிறான். அவன் எழும்பும் போது அவனால் எழும்ப முடியல. 2 பேர் கை கொடுத்து அவனை தூக்கி விடுறாங்க. இப்படிதான் அவனுடைய 2வது ஒரு ஜேர்னி, ஒரு நியூ ஜேர்னி அவனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் நீ தமஸ்குவுக்கு போங்கிறார். இன்னும் அவனுக்கு பார்வையே கிடைக்கல. அவன் போய் தமஸ்குவில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். 3 நாட்கள் சாப்பிடாம உபவாசிக்கிறான், புசியாமலும் குடியாமலும். ஆமென். அப்படிதான் இருக்கு பைபிளில். 9:9 அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சும்மா இருக்கல. 11 கடைசியில் ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். அவன் புசிக்காம குடிக்காம இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஆமென். அப்படி ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அனனியாவுக்கு சொல்றார், நீ போய் அவன் பார்வை அடையும்படி அவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அப்பொழுது அனனியா சொல்ற, ஆண்டவரே அவன் பொல்லாப்பு செய்கிறவன் ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார். 15வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அவன் அந்த அவன் யாருங்கிறதுக்கு தான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் தம்மை வெளிப்படுத்த இந்த பூமியிலே யார் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில
இப்படிப்பட்ட பாடுகளின் பாதை உண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். முதல் வசனமே உங்களை இப்படி போக பண்ணிச்சுன்னா, ஹல்லேலூயா, ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு திரள் கூட்டத்தை பார்த்து சொல்லும் செய்தி உண்டு, சிறு கூட்டத்தை பார்த்து சொல்லும் செய்தி உண்டு. சின்ன கூட்டம் தான் சீஷர்கள். அதுலேயும் யூதாஸ் போனதுக்கு அப்புறம் நிறைய சொல்லுவார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று என்னவென்றால், உலகம் என்னை பகைத்ததானால் உலகம் உங்களையும் பகைக்கும். இயேசு உலகம் பகைக்க காரணம் என்ன? அவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளை உலகம் பகைக்க காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்ப அவன் யார்? அந்த அவன் தேவ நாமம் அறிவிக்கப்பட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தமஸ்குவுக்கு போகிற வழியில எப்படி பவுல் சந்திக்கப்பட்டானோ அதுபோல நாமும் எங்கேயோ போய் கொண்டிருந்தோம், எப்படியோ போய் கொண்டிருந்தோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க, நான் அவரை பிடிக்கவில்லை, நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவன் 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிற 3 விதமான பாடுகள். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம், அதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னவென்றால், கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். இந்த 2 டைட்டில் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வேகமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒன்று, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாடுகளை 3 விதமாய் பிரிக்கலாம். பலவிதமான பாடுகள் உண்டு, அதை மொத்தத்தில் 3ஆய் பிரிக்கலாம். ஒன்று, சரீர ரீதியாக சந்திக்கிற பாடுகள், சரீர நிலை, சரீரத்தில் நாம் அனுபவிக்கிற பாடுகள். ரெண்டாவது, ஆவியில உண்டாகிற பாடுகள், ஆவிக்குரிய நிலையில உண்டாகிற பாடுகள். ஆமென். அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அது ஆவிக்குரிய யுத்தம் என்று கூட சொல்லலாம். மூன்றாவது, ஆத்துமாவிலே உண்டாகிற பாடுகள். இந்த 3ஐயும் சந்திக்காத ஒரு தேவ பிள்ளை இருக்கவே முடியாது. ஆமென். சரீரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பவுலை வாழ்க்கையை முன்னிறுத்தி சொன்னதுனால பவுலை வைத்து சொல்வதற்கு இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது சில காரியங்களை நமக்கு புரியவே இல்லை. நம்ம பாடினது போல அந்த கோரஸை ஒரு வாட்டி பாடுறீங்களா? புரியாத பாதைகள் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. சொல்லுவோம் சேர்ந்து, புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே. எதற்காக அப்படி நடத்தினார்? எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர். ஆமென். எட்டாத உயர்த்தினீர். நன்றி செலுத்த விரும்புறவங்க கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. நன்றி செலுத்துவேன். உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரீரத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு பாடு உண்டு, ஆவியில பாடு உண்டு, ஆத்துமாவில பாடு உண்டு. சரீர நிலை பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, 2வது
2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 24 முதல் பவுல் சொல்லுகிறார். 23 முதல் அவர் சொல்றார். அவர் சொல்லணும்னு சொல்லல, ஆனா இந்த கொரிந்தி சபைக்கு சொல்லாம இருக்க வழி இல்லை. நம்ம மேக்சிமம் நம்ம பாடுகளை சொல்லாம ட்ரை பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு. ஆனால் சில கட்டத்தில் நம்மளால் சில காரியங்கள் முடியாதுன்னு வரும்போது ஏன் முடியலைன்னு அவங்களுக்கு தெரியலைன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, சொல்லிடுவோம். ஆமாம், ஒருவேளை அப்படி டைரெக்டாக சொல்லாட்டியும் சில எக்ஸ்பிரஷன்லேயே காட்டிடும். ஹல்லேலூயா. ஏன்னா வேற வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். சில காரியங்களை ரொம்ப மறைச்சி ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க, டாக்டர்ஸ் சில காரியத்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைப்பாங்க. ஆனால் கைவிட்டு போகும்போது வேற வழி இல்லை, ஃபேமிலிக்கு சொல்லி தான் ஆகணும்னு சொல்லும்போது மெதுவாக கூப்பிடுவாங்க. ஆமாம், ஒரு கட்டம் தாண்டும் போது அப்படிதான் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு கொஞ்சம் டைப் பண்ணு, இந்த கொரிந்து சபைக்கு எழுதுறார். அதனால தான் சொல்றாரு, நான் புத்தியினமா பேசுகிறேன் அப்படிம்பார். அதாவது அவரு எதுல தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாருன்னா, கிறிஸ்துவ குறித்து பேசுறதுல. தன்னை குறித்து பேசுற இடத்துல வரும்போது பவுல் தன்னை எப்படி காட்டுறான் தெரியுமா, நான் புத்தியினன் அப்படிங்கிறான். நம்ம குறித்து பேசுற இடத்துல தான் பெரிய அறிவாளியா காட்டுவோம், ஒரு வாளியும் கிடையாது. ஆமாம். ஆனா பவுல் தன்னை குறித்து பேசுற இடத்துல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, புத்தியினனா பேசுறேன் சொல்லிட்டு அவரு இல்லாததை சொல்லல, இல்லாத கதையை சொல்லல, அவர் பட்ட கஷ்டத்தை சொல்றாரு. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். மரண அவதினா உயிர் போற நிலை. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். ஆமே, 40 × 5 எவ்வளோ? சில பார்க்குறாங்க, நாங்கள் சயின்ஸ் குரூப் 200, அதில் 5 குறைச்சா இயேசுக்கு சரீரத்தில் எத்தனை அடி பட்டுச்சு? 39. பவுலுக்கு சரீரத்தில் எத்தனை அடி தெரியுமா? 195. அவன் சரீரம் என்ன பாடுபட்டிருக்கும் என் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம். ஏன்? ஏன்னா அவன் மூலம் என்னுடைய நாமம் பரவ போகிறது. என்ன ஒரு காரியத்தை தேவன் மனசுல வச்சு ஒரு பாதையில தேவன் நடத்தும் போது புரிந்து கொள்ளுங்க. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு பாடுகளின் பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால், ஆமே, தேவன் ஒரு மேன்மையான காரியத்தை தம்முடைய மனதிலே வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஆமேன், அவர் சொல்றாரு, நான் கல்லறி உண்டேன் 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அப்படிங்கிறார். கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இந்த கப்பல் உடைஞ்சு துண்டு பிடிச்சது அடுத்த செகண்டே கரை போல. ஹல்லேலூயா. எவ்வளவு டைம் அவர் சொல்ற, ஒரு ராப்பகல் முழுவதும் நான் போக்கினேன். அடுத்து 26ல இன்னும் நிறைய சொல்றார். நமக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோ. இது ஒரு பக்கம். அடுத்து சொல்றார், கண் விழிப்பு, தாகம், பசி. இது ஒரு பக்கம். ஆமென், ஆமென். இது ஒரு முள்ளு போலவே இருக்கிறது பவுல் வாழ்க்கையில. பலவீனம் சரீரத்தில். கலாத்தியர் 4:15 பவுல் சொல்றாரு, உங்க கண்களை கூட நீங்க நான் கேட்டிருந்தா எனக்கு பிடுங்கி கொடுத்திருப்பீங்க, கண்களை கூட பிடுங்கி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்றாருன்னா பவுலுக்கு எதுல பாதிப்பு? கண்ணுல பாதிப்பு. கண்ணு ஒரு சரியா தெரியாது. பிரதான ஆசிரியர் தெரியாம பேசிடுவார். பக்கத்தில் இருக்கவன் பலார்னு ஒன்று வைப்பான் பவுலுக்கு. பிரதான ஆசிரியர்கிட்ட இப்படி பேசுறியா? அப்படி பேசும்போது அவர் சொல்லுவார்,
எனக்கு தெரியல அது யாருன்னு. ஒரு ஆள் நிற்கிறது மாதிரி இருந்து நான் பேசிட்டேன், ஆனால் அது பிரதான ஆசாரியன்னு தெரியாது. சரீரத்திலே பாடுகள். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில ஆமென் சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம். இந்த சரீரம் பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. 2 விதமான பாடுகள் உண்டு. ஒன்று நம்முடைய பாவத்தினால் வருகிற பாடுகள், இன்னொன்று அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகள். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஆமென். சில இடத்துல நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் போச்சு. ஆமாம், எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல சூழ்நிலையில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். இன்னைக்கு நாங்கள் நல்ல சூழ்நிலையில் கிருபையாய் ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு வளர்க்கப்பட்டோம். ஆனால் என்னுடைய தகப்பனார் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க எத்தனை நாள் பசி பட்டினி, 10 நாள் வரை சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் என்னுடைய நாமத்தின் நிமித்தம். அது சரீரத்தில் எத்தனை பாதிப்பு. பின்னாட்களில் அது அவங்க சரீரத்தில் தெரிய ஆரம்பித்தது. அவங்க சரீரத்தில் ஆமென் அது அதிகமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. எத்தனை பாதிப்புகள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிச்சயம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. 2வது ஆவிக்குரிய நிலை. இந்த போராட்டம் சந்திக்காத ஒரு தேவ பிள்ளையே கிடையாது. விசேஷமா இதை யார் ரொம்ப சந்திப்பாங்க அப்படின்னா, யார் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு இந்த யுத்தம் வரும். காரணம், உண்மையிலே தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன் யாரோடு யுத்தம் செய்ய மாட்டான் தெரியுமா? மாம்சத்தோடு யுத்தம் பண்ண மாட்டான். ஆமென். கூட பிறந்த சகோதரனோடு, கூட ஆராதிக்கிற சகோதரியோடு, ஆமென். இப்படி மாம்சம் என்று சொல்லும் போது இவங்க தான். ஆமென். மாம்சத்தோடு ஒருத்தன் சண்டை போடுறானாலே அவன் அந்நிய பாஷை பேசுவான். ஆனா ஆவியானவரால், இன்னைக்கு செய்தி கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், அவன் ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. ஆவியானவரால் ஒருத்தன் நடத்தப்படுவான் என்றால் அவனை நோக்கி சவுல் ஈட்டி எறிந்தால் அவன் விலகுவானே தவிர அந்த ஈட்டி எடுத்து சவுலை எறிய மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனை, அவன் ஆவியில் அதை அவன் உணர்வான். ஆமென். பவுல் சொல்றார், எனக்கு தீத்துவ காணாததுனால, ஆமென், 2 கொரிந்தியர் 2:13 இருக்கு, நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு என்ன இல்லாதிருந்தது தெரியுமா? அமைதல் இல்லாதிருந்தது. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அனுபவம் உண்டாகும். என்ன அனுபவம் உண்டாகும்? அவங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்ட போறாங்கன்னு தெரியும் போது இவங்க ஆவியில போராட்டம் ஜாஸ்தி ஆகிரும். இவங்க ஆவியில போராட்டம் அதிகரிக்கும். இன்னைக்கு அநேகர் ஆவியை எப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அணைத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்ம பிள்ளைங்க வெளியே இருப்பாங்க, நம்முடைய உறவுகள் வெளியே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ நெருக்கமோ வரும்போது நம்ம ஆவியில் அந்த போராட்டத்தை அனுபவிக்கலன்னு வைங்கள, அவங்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுக்க முடியாது. அவர்களுக்காக நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா திறப்பில் நிற்க முடியாது. ஆமென். லோத்து பட போகிற பிரச்சனை, லோத்துக்கு உண்டாகிற பிரச்சனையை ஆபிரகாம் உணர்ந்ததுனால தான் அவனால் என்ன செய்ய முடிந்தது? தேவனுக்கு முன்பாக நிற்க முடிந்தது. அதனால லோத்து காக்கப்பட்டான். ஒரு தேவ பிள்ளை இந்த அனுபவத்தில் வளரணும். பவுல் சொல்ற, எனக்கு ஆவியில் அமைதலே இல்லை அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் தேவ ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். எதுக்கு கொண்டு அவர் கொண்டு போகப்பட்டதுமே யார் வரா தெரியுமா? பிசாசு வருகிறான். அவருக்கு ஆவியில போராட்டம் வருகிறது. ஆவியில எப்படிப்பட்ட போராட்டம் வருகிறது? இந்த கல்ல அப்பமா மாத்து, இந்த கல்ல அப்பமா மாத்து. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? பசி இருக்கிறது.
அவன் ஆவியில் முதல் போராட்டம் நமக்கு ஸ்பிரிட்ல தான் வரும், அடுத்துதான் மாம்சத்தில் அது வெளிப்படும். கண்களின் இச்சை, மாம்ச ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, இது ஃபர்ஸ்ட் போராடுறது நம்முடைய ஸ்பிரிட்ல தான். பிசாசானவன் போராடுறது தெரியும். ஏன்னா ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு என்ன செய்திருக்கிறார்? இணைந்திருக்கிறார். அப்போ ஒரு தீமையான காரியம் வரும்போது நம்முடைய ஸ்பிரிட்ல தான் முதல் போராட்டம் எழும்பும். ஸ்பிரிட்ல உங்களுக்கு போராட்டம் எழும்புதுனாலே உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க, வா சினிமாவுக்கு போகலாம். அப்படி சொல்லும்போது நமக்கு போகணும்னு இருக்கும்போது நம்முடைய ஸ்பிரிட்ல ஒரு போராட்டம் இருக்கும், வேண்டாம் இது உனக்கு ஏற்புடையது இல்லை. இப்போ இதுக்கு நீங்க எசைஞ்சு போனீங்கன்னா நீங்க சேஃப் ஆயிட்டீங்க. நீங்க நம்ம என்ன பண்ணுறது? இதை அணைப்போம். கரண்ட் வந்தது என்ன பண்ணும்? மெழுக அணைக்கிறது மாதிரி ஆவி அணைக்கிறோம். ஆவியில நமக்கு போராட்டம் வரும்போது அணைக்கிறோம். அணைக்கும் போது அவர் துக்கத்தோடு உட்கார்ந்துருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர். அதனாலதான் நீங்கள் ஆவியை என்ன செய்து போடாதிருங்கள், அவித்து போடாது. இந்த போராட்டம் உண்டு. இயேசுவுக்கு அந்த போராட்டம் இருந்தது. பிசாசானவன் அவரை எப்படியாவது தள்ளிவிட பார்த்தான். ஆவியில போராட்டம் வருதுனால ஒரு தேவ பிள்ளை அலர்ட் ஆயிரணும். ஏன்னா அவன் என்ன செய்ய பார்க்கிறான்? தள்ளிவிட பார்க்கிறான். ஆமென். தானியேல் ஜெபிக்க உட்காரும் போது அவனுக்கு ஆவியில போராட்டம் இருந்துச்சு. 21 நாள் ஆச்சு ஜெபத்துக்கு பதில் வர. ஏன்னா பேர்ஷியா தூதன் வந்து சொல்றான், ஒருத்தன் போராடிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு. நான் அவனை தாண்டி உன்கிட்ட வந்திருக்கிறேன். ஜெபத்துக்கு பதில் வரலையா? புரிந்து கொள்ள வேண்டும், இது போராட்டம். ஆமென். உடனே தேவ பிள்ளை உட்காரணும். ஜெபத்துக்கு பதில் வர வரை விடக்கூடாது, உபவாசிக்கணும். தேவன் அதை நம்மிடத்திலே கற்றுத் தருகிறார். சில காரியங்கள் ஏன் எங்களால் இது கூடாமற் போயிற்று? இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. ஆமென். உபவாசம்னா நம்ம ஒரு பிரேயர் வைக்கிறோம் தெரியுமா? அது மட்டும் கிடையாது. நாம தனித்து இருக்கிறது தேவ சமூகத்துல. தனித்து தேவ சமூகத்திலே தரித்திருப்பதன் பேரு தான் என்ன தெரியுமா? உபவாசம்னா தனித்து அவரோடு வாசம் பண்ணுதல். அதுக்கு பேரு தான் உபவாசம். ஆமா, தனித்து வாசம் பண்ணுதல் அவரோடு, தேவனோடு. அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய காரியங்கள் உணர்த்தப்படுவோம், உருவாக்கப்படுவோம், ஜெயம் பெறுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாவை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு ஆவியில போராட்டம் இருந்துச்சு. அவன் போராடினான்னு பைபிள்ல இருக்கு. அவன் போராடினான். யாரோடு போராடினான் தெரியுமா? தேவனோடு போராடுறான். அவனுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அமைதியே இருக்காது, சமாதானமே இருக்காது. ஆவி போராடிட்டு இருக்கு. எதுக்கோ ஆவி பாடுபடுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அநேகர் ஆவி என்ன செய்யறாங்க தெரியுமா? அவித்து போடுறதுன்னா அணைத்து போடுறது. அதாவது கரண்ட் இல்லைன்னா உனக்கு மெழுகு தேவை. கரண்ட் வந்தோன்னு எப்படி அணைப்போம் தெரியுமா? சிலர் ஊதுறங்கிற பேரில் துப்புவாங்க. அதாவது அது எரிய வைக்கும் போது எவ்வளவு பாதுகாப்பா எரிய வைப்போம் தெரியுமா? இப்போ அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் இன்வெர்டர்லாம் வந்துட்டு, எமர்ஜென்சி லைட் வந்துச்சு, சார்ஜே இருக்காது. அது வேற. நம்ம இந்த கேண்டில் கொளுத்தும் போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா முதல்ல தீப்பெட்டியில் தீக்குச்சியை வச்சுட்டு அதை பாதுகாத்து அப்படியே இருப்போம். அது சேஃபான ஒரு இடத்துல வச்சு அதை ஃபஸ்ட்டு கேண்டில் கொளுத்தி அதை நிற்க வைப்போம். அது உடனே நிற்காது. அதை நிற்க வைக்க அப்படி நிற்க வச்சுட்டு கையெடுத்து பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் எங்கேயோ காத்தடிக்குன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோ பாதுகாப்பு. உனக்கு கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போதெல்லாம் ஒரு தேவை. உனக்கு கொஞ்சம் வசதி வந்ததும் ஆமென். திடீர்னு ஒரு நாள் கரண்ட் போகும், கேண்டில் இருக்காது. அப்போ
தேவனால் நடத்தப்படுகிறவன் அனுபவிப்பான். அவனுக்கு அந்த போராட்டம் அவனால ஃபீல் பண்ண முடியும். இயேசுவுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு, ஆனா போராட்டத்துக்கு பிறகு மகிமை. மூன்றாவது ஆத்துமா. ஆத்துமா என்பது நம்முடைய மனம், உணர்ச்சி, விருப்பம், துக்கம், கவலை, பயம், ஏக்கம், இது எல்லாமே உள்ளடக்கினது. 2 கொரிந்தியர் 11:28 பவுல் சொல்றாரு, நாம் பட்ட பாடுகள் கஷ்டங்கள்லாம் இருக்கிறது, அது மட்டும் இல்ல, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆத்துமாவில் அவருக்கு ஒரு பெரிய பேர்டன் இருக்கிறது, எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை. ஆமே, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அது சரீரத்தில் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை எங்க வர போயிட்டு தெரியுமா? அவளுடைய ஆத்மா வர பாதிச்சிட்டு. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவ எப்படி அழுதாளாம்? மனம் கசந்து. தாவீதுக்கு பிரச்சனையும் ஆத்மா வர பாதிக்குது. அதாவது ஆத்மாவை ஒரு பிரச்சனை பாதிச்சிட்டுன்னா அதை எப்படி புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நம்மளால துதிக்க முடியாது. அதான் தாவீது சொல்லுவாரு, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கும். பவுலையும் சீலாவையும் சரீர பிரகாரமாய் கட்டி போட்டார்கள், அவங்க ஆத்மாவை அவங்களால என்ன செய்ய முடியல? கட்ட முடியல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். தாவீது சொல்ற 142 கடைசில, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். அதனாலதான் சங்கீதங்கள்ல தாவீது ரிப்பீட்டடா சொல்லுகிற வார்த்தை உண்டு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற? அப்ப கலக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, சரீரத்தில் பாடுகள் உண்டு, ஆவியிலே பாடுகள் உண்டு, ஆத்மாவிலே பாடுகள் உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்களிலே ஆமென் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன? பரிசுத்தம். சொல்லுங்க, பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம். அப்ப பாடுகள்ல தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் விளங்கும், வெளிப்படும் போது நமக்குள்ள என்ன தங்கும் தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு பொண்ணை தீயில போடுவதற்கான நோக்கம் என்ன? அது சுத்திகரிக்கிறது மட்டும் இல்ல, அது இன்னும் மேன்மையாக்க. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில, பவுல் வாழ்க்கையில தேவன் ஒரு முள்ளை கொடுத்தார், சரீரத்தில் ஒரு முள்ளை கொடுத்தார். எதற்காக? எதற்காக? அவன் பரிசுத்தப்படுத்த. ஆவியில ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை எப்படி கொண்டு வந்துட்டார்னா, சபைகளை குறித்த கவலை இறக்கிட்டார். எதற்காக? உலக கவலை உள்ள வராதிருக்க. உலக கவலை உள்ள வந்துச்சுன்னா விதைய என்ன செஞ்சு போட்டுருமா? அது நெருக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. ஆத்துமாவுல கவலையை கொடுத்தார். எதற்காக? சேதமடையாதிருக்க. தேவ பிள்ளை, என் நாமத்து நிமித்தம் அவன் பட போகிற பாடுகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானித்த போது எழும்பின கேள்வி, ஆண்டவர் நீங்க தான் பாடுபட்டுட்டீங்கல்ல, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நீங்க தான் எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாடுகள்? அதாவது நம்முடைய மீட்புக்காக அல்ல நம்முடைய பாடுகள். நம்முடைய மீட்புக்காக யார் பாடுபட்டா? அவர் பாடுபட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற பாடுகளுக்கு பின்னாக தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய தீர்மானங்களும் இருக்கிறது. அதனாலதான் அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். தேவன் கிறிஸ்து பாடுபட்ட பின்னும் நம்முடைய வாழ்க்கையில அவர் பாடுகளை அனுமதிக்கிறதுக்கான 5 காரணங்களை வேகமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை ஒரு தேவ பிள்ளை உள்வாங்கணும், புரிந்து கொள்ள வேண்டும்.
ஹல்லேலூயா. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிட்டே இயேசுவே. ஏன் இந்த வேதனை கிருபையே தாங்கிட்டே. கண்ணீரால் படுக்கையை நானைத்த வேளையில் அணைத்தது பிரசனமே என் இயேசுவே. கண்ணீரால் அணைத்தது பிரசனமே. கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று. உன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். உன் நன்மையை கிறிஸ்து பாடுபட்ட பின்பு ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லார் வாழ்க்கையிலும் அல்ல, தேவன் யார் மூலமாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்களுக்கான செய்தி தான் இது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியிலேயும் பாடு, சரீரத்திலேயும் பாடு, ஆத்மாவிலேயும் பாடு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அதிகமா கஷ்டப்பட்டது தாவீது. அவன் யோபு இருக்கிறாரு, அது வேற கேட்டகரி. புதிய ஏற்பாட்டில் அதிகமா கஷ்டப்பட்டது பவுல். இந்த 2 பேர் மூலம் தேவன் மகிமைப்பட்டது கொஞ்சமல்ல. ஹல்லேலூயா. ஏன் பாடுகள்? 1, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்க, to make us partakers of Christ's sufferings. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. இங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று. அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, பயப்படாத. ஆமென். முதல்ல சொல்றது அக்கினியை பார்த்து பயப்படாத. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுவார்? நீ அக்கினியில் நடக்கும் போது நான் கூட இருப்பேன். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நீ அக்கினியில் நடக்கும் போது இல்ல, நீ இருக்கிற இடத்துல அக்கினி பற்றி எரியும், பயப்படாத, நீ திகையாதே. திகையாதே. அப்போ பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, அந்த அக்கினியில எனக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அழிவு இல்லை. ஆமென். இன்னைக்கு நீங்க இதே போல ஒரு அக்கினியில இருக்கலாம். ஆமென். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை ஆமென் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லாம் முடியுதா? இல்லை, இல்லை. இந்த அக்கினியில உனக்கு அழிவு கிடையாது. இந்த அக்கினியில உனக்கு அழிவு கிடையாது. எதற்காக இந்த சோதனை? எதற்காக இந்த சோதனை? இந்த அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். ஏன் பங்காளி அப்படிமாரு? ஆமே. கிறிஸ்து வரும்போது நம்மளை எப்படி கூடுவார் தெரியுமா? ஹலோ பங்காளி. பங்காளிங்கிற வார்த்தையுடைய
இது சும்மா கூப்பிடாது பங்காளி. ஆமென். பங்காளி, மலையாளி, நேபாளின்னு. ஆமென். அவர் வருவார், பங்காளி அப்படிம்பார். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதா. ஆமென். அவரோடு கூட. அப்ப தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? என்னை பாடுகளுக்கு பங்காளியாக்குறார். எதற்கு? மகிமையில அவரோடு கூட. ஹல்லேலூயா. மகிமையில் இயேசுவை ஓ அந்த நாள். அப்ப இந்த பாடுகளின் அனுபவத்துக்குள்ள ஒருத்தன் போகும்போது அவன் பங்காளியாரான். ஹல்லேலூயா. பாடுகளின் அனுபவத்துக்குள்ள போகும்போது ஆமென். இங்க பழைய கல்வாரி பாடல்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது அது எழுதினவர்களுடைய அந்த பேக்ரவுண்ட், நீங்க எப்படி இதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்ட அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு பாடுகளின் பாதையில பயணித்திருப்பார்கள். அதாவது இந்த பாடுகளின் பாதை பவுல் சொல்லுவார் பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதும் போது அதை எழுதுனதே ஜெயில இருந்து, பாடுகளின் நடுவில் இருந்து அவர் எழுதும் போது சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமா எண்ணன. எதற்கு தெரியுமா? 3வது அதிகாரம் 10வது வசனம், பிலிப்பியர் 3:10. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இந்த பாடுகளின் ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமே. நம்ம சபை கூடுதலோ அந்த ஐக்கியத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். பாடுகளின் ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது உலகத்துக்குரியவைகளை வேண்டான்னு ஒருத்தன் விலகும் போது அவன் உண்மையிலே இந்த உலகத்துல உறவுகளால, சொந்தங்களால, சூழ்ந்திருக்கிறவர்களால, சூழ்நிலைகளால, பிசாசால எல்லா விதத்திலும் அவன் நெருக்கத்துக்குட்பட்டு பாடு அனுபவிக்கிறான். அப்படி பாடு அனுபவிக்கப்படுகிறவன் அவன் யாராக மாறுகிறான் என்றால் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா மாறான். அப்போ அவருடைய பாடுகளுக்கு யாரு பங்காளிகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதுதான் அவருடைய பெரிய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் ஏதாவது சிறுமைப்படுத்தப்படுறீங்களா, கஷ்டப்படுத்தப்படுகிறீங்களா, அதுதான் உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. இதை குறித்து நீங்க திகைக்காதீங்க. இது உங்களுக்கு வேல்யூவை கூட்டி கொண்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாடுகள் கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. இன்னும் ஆழமாக்குகிறது. கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. பாருங்கள், லூக்கா 22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கடைசி வரை நிலைத்திருந்த சீஷர்களுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? அதனுடைய 22, 28, 23 வசனங்களை பாருங்கள். லூக்கா 22, 28, 29. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால், நல்ல கவனிங்க, நீங்க எனக்கு சீஷர் ஆயிட்டீங்க, ஆகையால் சொல்லல. நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க, சிலுவை எடுத்துட்டு என்ன பின்பற்றினீங்க, ஆகையால் சொல்லல. நீங்க என் கூட நிலைத்திருந்தீங்க. கஷ்டத்துல இருந்தீங்க, நெருக்கம் வந்த போது நிலைச்சிட்டீங்க, என்ன விடல, நீங்க என்ன மறுதலிக்கல, நீங்க உங்களை ஒதுக்குனாங்க. உங்களுக்கு நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம், கிறிஸ்தவளா இருக்கிறது நிமித்தமே உன் ப்ரொமோஷனை கட் பண்ணாங்க. ஆனாலும் நீ மறுதலிக்கல. ஆமே. நீ பைபிளை தூக்கிட்டு வர்றதுனாலே உன்னை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல. ஆமே. ஆனாலும் நீங்க நின்னீங்க பாருங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். அடுத்த வசனம், நீங்கள்
என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதுல மாற்றமே கிடையாது. அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனா இந்த பாடுகளுக்கு பங்காளியாரான் தெரியுமா? அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவருடைய அரசாட்சியில அவனுக்கு போஸ்ட் உண்டு. ஹல்லேலூயா. பாடுகளுக்கு பங்காளி ஆகிறவனுக்கு அதான் நீ நியாயம் தீர்ப்ப. அப்ப இந்த பூமியில ஒருத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி அவனை பங்காளி ஆக்குறாரு அப்படின்னா அவனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அவன் கிறிஸ்துவ நிமித்தம் பாட அனுபவிக்கிறான், கிறிஸ்துவ நிமித்த நெருக்கத்தை அனுபவிக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டோம், நம்மளை பாதுகாக்க ஐயோ சொசைட்டிக்கு என்ன ஆகுது, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நினைச்சு நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கள் கோ. அடுத்த வார்த்தை, கஷ்டங்கள் வந்தாலும் இதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். அதனுடைய மகிழ்ச்சி கலவே கிடையாது. ஒரு பக்கம் உபத்திரவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம், சின்ன ஒரு நெருக்கம் வந்தாலே நமக்குள்ள அந்த ஜாய் நஷ்டமாகுதுல்ல. ஏன் நம்ம அதை அக்செப்ட் பண்ண விரும்பல. இந்த பாடுகளை நம்முடைய இருதயம் ஏற்க மறுக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஓ என் ஆவி கலங்குகிறது, இந்த வேளையினின்று என்னை நீக்கும் என்று நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அதனாலதான் 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4:16, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால். நல்ல கவனிங்க, கிறிஸ்தவன் பாடுபட்டால் சொல்லல. ஆமே, நம்ம உள்ள வம்பு இழுத்து பாடுபட்டுட்டு நான் வந்து கிறிஸ்டியன் தள்ளிப்பா. ஆமே, கோர்ட்ல இருக்கிற முக்காவாசி கேஸ்ல பேரை பார்த்தீங்கன்னா பீட்டர், ஜான் என்ன பண்ண ஃபுல்லா இதான் பேரு. பீட்டர் அவ்வளோ 12 அப்போஸ்தலர்களுக்கு பேரும் அங்க இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டைவர்ஸ் கேஸ்ல டாப்ல இருக்கிறதே கிறிஸ்தவன் பாடுபட்டாலும் இல்லை, கிறிஸ்தவனா இருப்பது. நம்ம கிறிஸ்தவனா ஒருத்தன் இருக்கிறானாலே அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கு? எங்களுக்கு தெரியும் பிரதர். அதனாலதான் நாங்க பேரு கூட மாத்தாம கிறிஸ்தவனா இருப்பதினால். ஒருத்தன் கஷ்டப்படுறானா நீ வெட்கப்படாத. நீ தப்பு பண்ணி கஷ்டப்படல, நீ திருடி கஷ்டப்படல. நான் சொல்றது புரி ஏங்க, திருடி தண்டிக்கப்படவனே அவன் எப்படி போறான் பார்த்துருக்கீங்களா? இடையில ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களே, ஆமே, அந்த தீர்ப்புக்கு கொண்டு போன இதை பார்க்குறேன், எல்லாம் அப்படி நிமிர்ந்து இப்படி போறாங்க. ஆனா நம்ம பைபிள் எடுத்துட்டு யாரும் பாத்திரக்கூடாது. ஆமே, அவன் தப்பு பண்ணிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு நிமிர்ந்து போறான். நீ ஆண்டவருடையவனாய் கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவினுடையவனாய் இருப்பதுனால நீ நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, அற்பமா பேசுறாங்க. ஆமே, உங்களை இதனால அது சந்தோஷமாய். அது நிமித்தம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க பைபிள் படிக்கிறது நிமித்தம் ஒருத்தவங்க உங்களை தூஷிக்கிறாங்கன்னா தேவனை மையப்படுது. அதுக்காக உங்க காது கிட்ட பேருந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. சிலருக்கு அப்படிதான். நீங்க பாட்டு கேட்கறது நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்கன்னா தேவனை படித்து, அதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஃபுல் வாலிபில் பாட்டை வச்சுட்டு வல்லமை உண்டு உண்டுன்னு பாடிட்டு இருப்போம். உடனே அவன் கேஸ் கொடுப்பான்.
உடனே ஆண்டவரே உங்களுக்கு தெரியலையே, ஆண்டவர் பார்த்தார், அவனுக்கு லீவு நாள்லாம் நீ பாடலை, அவனுக்கு எக்ஸாம் டைம் மட்டும் உனக்கு பாட்டு கேட்குது. அவன் நிறைய பேர் நம்மை தீமை செய்து பாட அனுபவிச்சுட்டு ஆமே இது கர்த்தர் அனுமதித்தார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் பாடுபட்டால் அது வெட்கப்படாத, வெட்கப்படாத, வெட்கப்படாத. உன்னை இது என்னவா மாற்றுது தெரியுமா? அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா மாற்றுது, அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் மாட்டுகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடுகள்னு சொல்லும் போது 5 பாயிண்ட் முடியுமான்னு தெரியாது, இருந்தாலும் அது டச் பண்ண. பாடுகள் சொல்லும் போது இன்னொருத்தங்களால நமக்கு உண்டாகிற வலியோ காயமோ மட்டுமல்ல, அது சும்மா இருந்தாலும் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இதை விட அதிகமாக கிறிஸ்தவர்கள் படக்கூடிய பாடு என்ன அப்படின்னா, சரீரத்தில் இச்சை. எப்படின்னு சொல்கிறேன், உன்னை செய்யணும்னு வரும்போது இந்த கண்ணு உன்னை பார்க்கணும்னு விரும்பும், பார்க்காம இருப்போம்னு வைங்களேன், நம்ம கண்ணு வலிக்கும், நமக்குள்ள போராட்டம் வரும், அதை சகிக்கிறோம் தெரியுமா? இதான் பாடுகளை சகிக்கிறது. ஆமென். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1ல இருந்தே நீங்க படிக்கணும். ஆமென். நீங்க வீட்டில் போய் இந்த 1 பேதுரு 4 மெதுவா நிதானமா படிங்க. இப்போ அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால். கிறிஸ்து எப்படி பாவம் இல்லாம இந்த பூமியில வாழ்ந்தார் தெரியுமா? அவர் மாம்சத்தில் என்ன பட்டிருக்கிறார்? பாடுபட்டிருக்கிறார். அவரை சுத்தி எல்லாரும் தான் நிற்பாங்க. அவர் 100% காட், அதுல மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் 100% யாரா தான் இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். அதனால எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு உண்டு. ஆனா எதுவுமே பிதாவுக்கு பிரியமானதை தான் எப்பொழுதும் செய்யணுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவர் மாம்சத்தில் என்ன பட்டார் தெரியுமா? பாடுபட்டார். இங்க கவனிங்க, பரலோக தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மாம்சத்தில் பாடுபடுவாங்க. ஆமென். அடுத்த வசனம், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்னை தேவன் பாடுகளுக்கு உட்படுத்துறது ஒரு பக்கம் என்னை பங்காளியாக்க, இன்னொரு பக்கம் என்னை பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கு. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க கேட்டா எல்லாரும் கை தூக்கும். இவன் லைஃப்ல பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறான். என்ன வேடுங்க, ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். செத்ததுக்கு அப்புறம். அவன் உண்மையான ரட்சிப்பு என்பது என்ன? பாவங்களுக்கு மரித்து, பாவங்களுக்கு மரித்து மரித்த ஒரு ஆள்கிட்ட நீங்க கொஞ்சம் டைம் ஆகுது, ஸ்மெல் அடிக்குது, கையை தூக்குங்க, ஸ்ப்ரே அடிக்கணும் சொன்னா கை தூக்குவாங்களா? கை தூக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரீசர்ல இருந்து பெட்டிக்கு மாத்திரம் கொஞ்சம் எழும்புறீங்களா? எழும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க? மரித்து பாவங்களை விட்டு ஓய்ந்துனா அப்படிதான். அவனை எல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. அவனுக்கு அந்த ஓய்வுக்குள்ள அவன் வர அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், அவன் பாடுபடுறான். ஆமென், ஹல்லேலூயா. வேண்டான்னு வைக்கணும், என்ன ஆயிரும்? ஆமென். நீங்க ஒரு காரியத்தை வேண்டான்னு வைக்கும் போது கஷ்டப்படுறீங்க தெரியுமா? இந்த பாட ஆமா நீங்க சகிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க பங்காளி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். என் கண்ணு விரும்பினதை நம்ம எல்லாம் தாவீது பாட்டை பாடிட்டு சாலமோனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொன்ன? இப்போ படிக்கிறது ஃபுல்லா சங்கீதம், வாழ்றது ஃபுல்லா. ஆமென். படிக்கிறது ஃபுல்லா சங்கீதம், எடுத்தா சங்கீதம், நின்னா சங்கீதம். ஆமென். ஆனா வாழ்றது ஃபுல்லா சாலமோன். எப்படி? என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதற்கு விலக்கவில்லை. கடைசியில் கம்யூனுக்கு முன்னாடி இருந்துட்டு என் மீறுதல்கள் காயவர்
ஒன்று வேண்டாம், இது வேண்டாம், இது நான் வேண்டான்னு வைக்கிறதுனால என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் என் மாம்சம் போராடும். நான் அதை சகிச்சேனா இன்னைக்கே அந்த அக்கினி எரியும். ஆமென். இதுவரை உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். ஆமென். சில பார்க்குறாங்க, ஆண்டவரே நாளையில இருந்து வேண்டாம். நீ கிறிஸ்தவன் என்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பது. பைபிள் சொல்லுகிற கிறிஸ்தவன் என்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. கிறிஸ்டியன் பைபிள்ல இருக்கு, 3 இடத்துல இருக்கு கிறிஸ்தவன் 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 அப்படின்னு. ஒன்று சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைப்பாங்க. இன்னொன்று அகரிப்பா ராஜாவா பெஸ்துவான்னு தெரியல. பவுல்கிட்ட சொல்லுவார், நீ இன்னும் கொஞ்சம் விட்டேன்னா என்ன யாரா மாத்திருவ? கிறிஸ்தவனா மாத்திருவ அப்படிம்பாரு. இன்னொன்று இங்கே இருக்கு, இதுக்கு மேலே இருக்கான்னு தெரியல. ஆமே, நீ கிறிஸ்தவனா இருப்ப. இதுதான் கிறிஸ்தவன், கிறிஸ்டியன். இதான் ஹூ இஸ் கிறிஸ்டியன்? பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறவன். அக்கார்டிங் டு பைபிள். கவர்மெண்ட் கணக்கில் வேற. ஆமே, உலக அறிவில் நம்ம எல்லாருமே யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். பரலோக அறிவில் கிறிஸ்தவன் யார் தெரியுமா? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பவன். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சென்ற வாழ்நாள் காலம். அப்போ பாவங்கிறது நம்முடைய பழைய வாழ்க்கையா மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். சில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பழைய பாவம் இப்போ தொடருது. இப்போ தொடருதுன்னு அது பழைய பாவம் கிடையாது. இப்போ தொடருதுன்னா அது என்னதான்? கரண்டா தான் இருக்கு. பழைய என்னுடைய பழையதுன்னா என்ன தெரியுமா? ஃபுல் ஸ்டாப் வச்சது. ஹல்லேலூயா. சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். போதும். செய்தி இல்லை. ஆமென். நம்ம எப்படி நடந்தோம்? எப்படியோ நடந்தோங்க. ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்ல, போதும் விடு, போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். பேதுரு இது யாருக்கு எழுதுறாருன்னா, சிதறி இருக்கிற சீஷர்களுக்கு எழுதுறார். முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இல்லை. அப்படி இல்லாததுனால 4வது வசனம், அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவங்க ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு உங்களை தூஷிக்கிறதுக்கு பின்னாக இருக்கிற ரீசன் என்ன தெரியுமா? நீ விழல. என்ன எவ்வளவு ஒஸ்டா வேற பேசுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி வச்சிட்டு இருப்பாங்களாம். அந்த கிளாஸ்ல இந்த பையன் 10th படிக்கிறான். இந்த பையன் ஸ்பிரிச்சுவலாக வளர்க்கப்பட்ட பையன். ஆமாம், அவன் இந்த மாதிரி எல்லாம் போகாம இருக்கிறதுனால அந்த ஸ்கூல் வாத்தியாரு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, இவன் ஆண்மை இல்லாதவன் அப்படிங்கிறான். ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி தப்பு பண்ணாததுனால அவனை குறித்து சொல்ற வார்த்தை இது அந்த பையனை பாதிச்சது. இது அந்த பையனை ரொம்பவே பாதிச்சு போராட்டம் ஆரம்பிச்சது. ஆனாலும் கிருபையினால கர்த்தர் அவனை கைவிடலை. கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு பேசி அதெல்லாம் கடக்க பண்ணினார். இப்படியே இதான் போராட்டம். நம்ம சொசைட்டி சாதாரண நம்ம இங்கே பார்க்கறது இல்லை. வெளியே போக 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 சந்திக்கிற நீ ஒன்று இதுலையாவது கமிட் ஆகலைன்னாலே உனக்கு ஏதோ ஒன்று முத்திரை குத்திடுவாங்க. அது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத வார்த்தையாக இருக்கும். ஏன்னா நீ இந்த துன்மார்க்க உலகில் அவங்க கூட விழலை. அவங்க கூட நீ விழுந்துட்டேன்னா உன்னை சேர்த்துப்பாங்க. விழலைன்னா ஏதோ ஒன்று சொல்லி முத்திரை குத்துவாங்க. ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் தான் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்டலில் போய் சேர்ந்து 1 வாரத்தில் அலற ஆரம்பிச்சிட்டா. ஐயோ முடியாது, என்னை கூட்டிகிட்டு போயிருங்க மம்மி, என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே இருக்க முடியலை. வெரி ஃபர்ஸ்ட் இயர் 1 மந்த் கூட ஆகலை, கூட இருக்க முடியலை. அப்புறம் இவங்க போய் பேசி வெளியே ரூம் எடுத்து தங்க வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தம்பி தங்கச்சி, நீ அவங்க கூட அந்த பாவத்தில் சிக்காமல் இருக்கிறதுனாலேயே நீ தூஷிக்கப்படுவேன்.
ஆமே, நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணு ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறா, அவ கூட படிக்கிற பிள்ளை, அவங்களும் கிறிஸ்டியன்ஸ். அவங்க நைட்டு சினிமா பார்க்கும்போது இவ பார்க்க மாட்டான். இவ பார்க்காத உடனே அவங்க அவளை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ பெரிய தூதனா, பரலோகத்திலேருந்து வந்துட்டியா, நாங்களும் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், என்ன நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆகுறன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சில பிள்ளைங்க தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க, சில பிள்ளைங்க ஃபஸ்ட் இயரில் நிற்கிறாங்க, செகண்ட் இயரில் நிற்கிறாங்க, ஃபைனல் இயரில் எங்கேயோ ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஒரு தேவ பிள்ளை. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு வேர்டை சொல்கிறேன், பெற்றோரே, உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் சென்ஸ் பண்ண அந்த ஒரு இது உங்களுக்கு நஷ்டமாயிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு அது நஷ்டமாகக்கூடாது. லோத்துக்கு ஒரு பாதிப்புன்னா ஆபிரகாமுக்கு துடிக்கணும், ஆபிரகாமுக்கு ஏதோ பண்ணணும். அவ்வளோ பொல்லாத உலகத்தில் இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே எல்லாமே பாருங்க, ஒருத்தன் நார்மலாக ஒரு ரியல் கிறிஸ்டியன், நீங்கள் நான் கிறிஸ்டியனா இல்லையாங்கிறது இதுலேயே தெரியும். அப்படி இந்த கணக்குப்படி ஆண்டவர் இப்போ கணக்கெடுத்தா நம்ம சர்ச்சில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருப்போம்? ஆமென். உங்கள் உண்மையை நான் பாராட்டுறேன். ஆமென். ஹல்லேலூயா. See, நம்ம எவ்வளவு வளர வேண்டி இருக்கிறது, எவ்வளவு மாற வேண்டி இருக்கிறது. அதனாலதான் 1 பேதுரு 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு ஒருத்தன் அனுபவிக்கிறான்னா அவன் யாரா மாறுறான் தெரியுமா? தீமை செய்கிறவனாய் அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள அவருக்கு ஒப்பு கொடுக்க. அவ்வளவுதான். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு நெருக்கம் வரும்போது சரண்டர் பண்ணிருங்க. அப்பா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்க. 2, கிறிஸ்துவை போல் நம்மை உருவாக்க. ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, என்ன யாரா மாத்தணும்? இயேசுவை போல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை போல. அப்ப தேவனுடைய லக்கு என்ன? என்னை இயேசுவண்டை கொண்டு வரணும், என்னை இயேசுவினிடத்துல கொடுக்கணும், என்னை இயேசுவுக்குள்ளானவனாய் மாற்றணும், என்னை இயேசுவை போல மாற்றணும். எங்கேயோ இருந்த நம்மளை இழுத்து கொண்டு வந்தார், கிறிஸ்துவின் அண்டை சேர்த்தார், கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாற்றினார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு அந்த உடன்படிக்கைக்கு உட்படும் போது நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறுகிறோம். கிறிஸ்துவின் உடையவர்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட அந்த உடன்படிக்கை, ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யறாங்க தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவோடு கூட அந்த உடன்படிக்கைக்கு உட்படலை அப்படின்னா நாம் கிறிஸ்துவின் உடையவர்களே அல்ல. இது வேதம் காண்பிக்கிற வெளிச்சம். காதுள்ளவன் கேட்க கடவன். காலத்தை தள்ளாதிருங்க. நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன். சின்ன வயசுல பைபிள்ல எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முழு இருதயத்தோடு விசுவாசித்த ஆமே கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு யார் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்ட பவுல் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போ இயேசுவை குறித்த அறிவு, இயேசுவின் மேல விசுவாசம், இயேசுவை முழு மனதாக ஏற்றுக்கொள்கிற இந்த அனுபவம் வந்த பிறகுதான் நம்ம எதுக்கு உட்படணும் தெரியுமா? ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படணும். எனவேதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காலம் சமீபமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் நம்மை இயேசுவை போல மாற்ற, இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் நியமித்த பாதை சாதாரண பாதை அல்ல, பாடுகளின் பாதை. இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ இயேசுவின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனால் அது நமக்கு லெகுவானதா இருக்கும், அதை நம்ம ஷேப் பண்றதா இருக்கும், ஷேப் பண்றதா இருக்கும். ஆமென். அந்த பாடுகளின் வழியாய் ஆண்டவர் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை போல. Suffering is God's tool to conform us to the image of Christ. அது ஆண்டவர் உபயோகிக்கிற ஒரு பொருள், உபயோகிக்கிற உபத்திரவத்தின் குகையில் என்னை மாற்றுகிறது. ஒரு பொன் அக்னியில போடப்பட்டு அந்த போட்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல மாற்றப்படுவது, அது போலதான், அது போலதான் என்னையும் உங்களையும் பிதாவாகிய தேவன் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் கிறிஸ்துவை போல. உங்க 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 ஆசை என்ன அப்படி கேட்டா இப்போ சொல்லுவோம், ஆனா நார்மலா கேட்டா நம்ம யாருமே எதை மட்டும் சொல்ல மாட்டோம் தெரியுமா? இயேசுவை பார்க்கணும்னு சொல்லுவோம், ஆனா என்ன சொல்ல மாட்டோம் தெரியுமா? இயேசுவை போல ஆகணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த காரியம் நம்முடைய மனசுலயே இருக்க விடாதபடிக்கு பிசாசாகிய பறவை அந்த விதையை மட்டும் என்ன செய்யுது? குத்திட்டு போயிருது. மகிமை, பரலோகம், பொற்தள வீதி, பளிங்கு நதி, ஜீவ விருட்சம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கும். ஆனா கிறிஸ்துவை போல உருவாக்கப்படுதல் என்பது அது மட்டும் நம்ம நீ யாராகிற? சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாதவன்கிட்ட கேட்டு பாருங்க, உன் ஆசை என்ன, உன் விருப்பம் என்ன? ஆமே, அவன் சொல்லுவான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஏன் கல்யாணம் பண்ணினேன்? இந்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. எதுவுமே வாழ்க்கையில என்ன சொல்ல மாட்டாங்க? இயேசுவை போல, இயேசுவை போல. இதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வசனம் ஒரு 3 நாளா என் மண்டை குழப்பிட்டே இருந்தது. ஆமென். எபிரேயர் 5, 7, 8 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன பண்றார்? பலத்த சத்தம். இது எங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்துக்கு காரணமே என்ன தெரியுமா? நம்ம ஏதேன் தோட்டத்தை இழந்ததுதான். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் ஆமென் இழந்தான், பாவம் செஞ்சு. கெத்செமனே தோட்டம், அவர் கெத்செமனே தோட்டத்தில் வந்ததுனால எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு இன்னொரு விசை நான் ஏதேனை அடைவேன். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பலத்த சத்தம், கண்ணீர், விண்ணப்பம், வேண்டுதல். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஜெபத்துல ஒரு ஜெபம் என்ன? கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன ஜெபம் பண்ணார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அப்போ அந்த பாடுகளின் பாத்திரம் நீங்கணும் அப்படின்னு இயேசு என்ன பண்றார்? ஜெபம் பண்றார். ஏன்? அது ஒரு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க? அதாவது அவ்வளோ வலி, அவமானம், நிந்தை, எல்லாவற்றை விட இயேசு எதை அவரால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, பிதாவுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்பட போகிறது. இது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம போய் சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்றார். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேர்டு தான். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை எப்படியா? அப்போ அதுக்கு முன்னாடி அவர் கீழ்ப்படியலையா? அதுக்கு முன்னாடி கீழ்ப்படியவே இல்லையா? ஆமே. அதாவது பொதுவாக நம்ம தானங்க சொல்லி கேட்கலன்னா
இப்போ அடிக்கக்கூடாதுன்னா ஸ்கூல்ல முடிஞ்சு சொல்லி கேட்கலன்னா அடிப்பாங்க. ஆனா இங்கே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேர்டை பாருங்க, அவர் குமாரனாய் இருந்தும், அவர் குமாரனாய் இருந்தும். அதன் அர்த்தம் என்ன? அவர் இப்படி அழ வேண்டிய அவசியமே இல்லை, அவர் இப்படி கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் இந்த பாடுகளுக்கு உட்பட வேண்டிய அவசியமே இல்லை. குமாரனாலே அவருக்கு எங்க ஸ்தானம் இருக்கிறது? வீட்டில் ஸ்தானம் இருக்கிறது. குமாரனால எங்க ஸ்தானம் இருக்கிறது? வீட்டில் ஸ்தானம் இருக்கிறது. அப்போ அவர் வீட்டுக்கு போறதுக்கு இந்த பாடுகளின் வழியாய் பயணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அவர் அங்கேயே ஏறி என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். ஏன்னா அவரை தவிர பிதாவினிடத்தில் ஏறுகிறவனும் இறங்குகிறவனும் ஒருவனும் இல்லை. அவர் நினைச்சா போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி போகாமல் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தவர் கொஞ்ச நேரத்தில் சொல்றார், நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படிங்கிறார். அப்ப கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுனா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே தேவ சித்தம் இன்னது என்பதை உள்வாங்கி அதற்கு முழுமையாய் அர்ப்பணிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பிதா கொடுத்த பாத்திரம், இதுல பானம் பண்ணணும். இயேசு சொல்றாரு, ஆண்டவரே இதை மட்டும் நீக்கிருங்க, ஆண்டவரே இதை மட்டும் நீக்கிருங்க. ஹல்லேலூயா. தேவ சித்தம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், பிதாவின் சித்தம். அதற்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க, ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவை போல மாறுகிறவர்கள் உடைய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த பாட அனுபவிக்கிறது தேவ சித்தம்னு நாம் ஒப்பு கொடுக்கணும். நான் யோனாவை மாதிரி ஓடக்கூடாது. நாம் ஆராதிக்கிறது யோனாவிலும் பெரியவரை. ஆமென். இந்த கண்ணீர், இந்த கண்ணீர், ஹல்லேலூயா. துக்கத்திൻ്റെ പാന പാത്രം കർത്താവിൻ്റെ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ஹல்லேலூயா. அதாவது கெத்செமனே தோட்டத்துக்கு முன்பு வர எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்தது தான், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது தான். இந்த ஒரு காரியத்தை இவர் குமாரனா இருந்தோம். அப்போ இந்த இடத்துல இதை எனக்கு நான் நினைச்ச மாதிரி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சான்னு எனக்கு தெரியல. அப்போ குமாரனால இதை கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்கிறது, கர்த்தத்துவம் எங்க இருக்கிறது? குமாரனால இந்த சாப்டரை மாத்தி எழுத முடியும். ஆனா அவர் அப்படி செய்யாம எப்படிங்க? என்னங்க அவர் குமாரனா இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆனா அவர் யாராதான் இருக்கிறார்? குமாரனா இருந்தும். அப்போ ஜீசஸ் நினைச்சா அந்த ஒரு நைட்ல அந்த ஸ்டோரியை ரீரைட் பண்ண முடியும், திருப்பி எழுத முடியும், மாற்றி எழுத முடியும். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கிறது தெரியுமா? கர்த்தத்துவம் அவர் தோள்ல இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனா அவர் அதை செய்யல. கீழ்ப்படிதல். அவர் சித்தம் செய்வதை அனுபவமாக்குறார் பாருங்க. தேவ சித்தம். இப்ப நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஒரு இரவு, கடுமையான இரவு, பெரிய சவாலை சந்திக்கிற இரவு, நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு அதிகாரம் தர்றார். என்ன அப்படின்னா, இந்த இரவை ஸ்கிப் பண்றதுக்கு ஒரு அதிகாரத்தை தர்றார். நம்ம மேக்சிமம் என்ன தெரியுமா செய்வோம்? அதை ஃபேஸ் பண்ண மாட்டோம், அதை ஸ்கிப் பண்ணுவோம். ஆனா பிதாவின் சித்தம் ஃபேஸ் பண்றது ஜீசஸ் அக்செப்ட் பண்றார். இதான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஜீசஸ் நினைச்சா அந்த ஸ்டோரியே மாத்தி எழுதி இருக்கலாம். ஜீசஸ் நினைச்சா அண்ணா காய்பாவை அடுத்த நாள் குற்றம் சாட்டுறவங்க எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவர் மட்டும் அப்படி மாத்தி எழுதுனா நடந்திருக்காதா? ஒரு அக்கினியை எலியா, பாடுள்ள மனுஷன் எலியாவை நிறுத்தியே மொத்த ஜனத்தை கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தவர், வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தவர் அல்லவா இவர் நினைச்சிருந்தா அதை மாற்றி எழுதி இருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யாம, இதுதான் நம்ம எல்லாம் மாத்திட்டு இருக்கிறோம்.
பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, விசேஷமா ரீசன்ட் டைம்ல ஆவியானவர் ரொம்ப பேச வைக்கிற வார்த்தையில் உண்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆன்சர் வருது பாருங்க, அதுதான் அவருடைய ஹார்ட்ல இருந்து வருது. நம்ம அவருடைய ஹார்ட்ல இருந்து வார்த்தை எடுக்க மாட்டேங்கிறோம், வாயிலிருந்து எடுக்க பார்க்கிறோம். ஆமென், ஹalleluya. ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நோ சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் கேட்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த டாபிக்கை கொண்டே போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா எஸ் சொல்லிடுவார். அந்த எஸ்ஸுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென். நிறைய பிள்ளைங்களுக்கு பெற்றோர் பைக் வாங்கி கொடுத்தது விரும்பியா வாங்கி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? நோ. பாருங்க எவ்வளோ கோரஸ். எஸ் நோ தான். அங்கே நோ சொன்னதும் நம்மால் உடனே சாப்பாடுக்கணும், தண்ணிக்கணும், ஸ்கூலுக்கணும், காலேஜுக்கணும், எல்லாத்துக்கணும். பிள்ளை இல்லை, சரி போட்டுங்க வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். வாங்கி கொடுத்துட்டு பைக்கு ஜோம் பண்ண வரும்போது நான் அப்படியே எல்லாப்படியும் பார்ப்பேன். பையனையும் பார்ப்பேன், அப்பாவையும் பார்ப்பேன், அம்மாவையும் பார்ப்பேன். பையன் முகத்தில் அப்படி இருக்கும், அப்பா அப்படி இருப்பார். ஆமென், அப்படி இருப்பார். அம்மா எல்லாம் இருப்பாங்க. அப்படியே ஓடி பார்த்துட்டு சோதராண்டூரே அப்பா 100 வரை போனாலும் பரவாயில்ல, 108 போயிடக்கூடாது, காத்துக்கொள்வீராக. ஆமென். அதுவும் பைக்கை பார்த்தா சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இருந்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எலியா கர்மேல் பருவத்தில் இருந்து ஜெபம் பண்ணாம அப்படிதான் இருக்கும். இது விரும்பியா வாங்கி கொடுக்கிறது. நம்ம நிறைய போராடுறோம்ல, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். இயேசு ஏன் அதிகாரம் உள்ளவர் அமைதியாகிறார். ஆமே, ஒன்றும் இல்லாத நம்மளால பஸ்ல கூட ஒரு சீட்டு பிடிக்க முடியாது. நம்ம ஆனா நம்ம இப்பொழுது இறங்கி, ஆண்டவரே கொஞ்சம் என்ன பிரச்சனை உனக்கு? ஆமே ஆண்டவரே என்னோட பேசும், நேற்று பேசினேன் இல்லை, அது வேண்டாம் ஆண்டவரே. ஆமாம், கீழ்ப்படிதலை, இதுதான் சித்தமா. பாத்திரத்தை நீக்குங்கன்னு சொன்னவர் வெளியே வந்து சொல்ற, நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படிங்கிறார். ஆமென். நான் கிறிஸ்துவ போல மாறுறேன் அப்படிங்கிறது அடையாளம். ஆண்டவர் நான் அக்செப்ட் பண்ணணும். ஆமென். நான் நினைச்ச ரிசல்ட் வரல, அக்செப்ட் பண்றேன். நான் எதிர்பார்த்த நன்மை என் கைக்கு கிடைக்கல, நான் அக்செப்ட் பண்றேன். எல்லாம் பவுல் சொல்றாரு, நான் என் குறைச்சல பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அக்செப்ட் பண்றேன். சில காரியத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால எப்படி பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசாம இருக்கிறாங்களோ, ஆண்டவர்கிட்ட. இயேசுவை பார்த்தீங்களா, உள்ள ஜெபம் வேற, வெளியே வந்து தீர்மானம் வேற. அவர் குமாரனா இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உள்ள போய் அழுதார், போராடினார். அதுக்கப்புறம் இல்லை நான் கீழ்ப்படியணும், நான் இப்படி அழக்கூடாதுல்ல, நான் அவருடைய நேச பிள்ளை அல்லவா, நான் இப்படி அழுதுருக்க கூடாது, நான் இப்படி கத்திருக்க கூடாது. ஒரு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்துட்டார். ஐயோ, நான் இப்படி அழுதுருக்க கூடாது. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. 9வது வசனம், தாம் பூரணரான அப்ப பாடுகளின் வழியாய் கர்த்தர் ஒருத்தங்களை நடத்துறாங்கனாலே அதனுடைய ரிசல்ட் பூரணம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பூரணம். கர்த்தருக்கு மகிமை. நேரம் முடிந்து விட்டது. கர்த்தருக்கு சித்தமானா மீதி 3 அடுத்த வாரம் கேட்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு 1/2 மணிக்கு பேசினால் நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வசனத்தை நேசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை பாருங்க. இந்த பாடலை பாடுமா? புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே, புரியாத பாதையில் புதிய வழிகளில்
நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. glory glory சரமகரம சதரா. உங்க நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது. அறிந்தவர் நீர் மட்டும் இயேசுவே. ஏன் இந்த சோதனை, அறிந்தவர் நீர் மட்டும். ஹல்லேலூயா. என் தூங்காயிரம் எத்தனை பேர் இதை அனுபவிச்சீங்க? என் தூங்காயிரமில் மனமுடைந்த வேளையில் கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. என் நாமத்தின் நிமித்தம் நீ படுகிற பாடு அது உனக்கு மகிமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உனக்கு மகிமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உனக்கு மகிமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வேதனை? தாங்கிட்டே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை? கிருபை கிருபை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. கண்ணீரால் படுகை அனைத்த வேளையில் பிரசன்னமே கெத்செமனேயில் அவர் பிரசன்னத்தை அனுபவித்தார். கர்த்தர் தூதனை அனுப்பி அவரை தேற்றினார். உன்னுடைய கெத்செமனேயில பிரசன்னம் உண்டு. உன்னுடைய கெத்செமனேயில பிரசன்னம் உண்டு. கண்ணீரால் படுக்கையை, கண்ணீரால் படுக்கையை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? என் கெத்செமனேயில நாமுடைய பிரசன்னத்தை அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய கெத்செமனேயில கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. உடாகரமா சந்தனரே. உம் நன்மையை கொண்டாடி பாடுவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. glory. உங்க நன்மையை கொண்டாடி பாடுவேன். உங்க நன்மையை, உங்க நன்மையை கொண்டாடி பாடுவேன். முழு பலத்தோடு கரங்களை சாட்டி மகிமை 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 மகிமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ தண்டனை என்று எண்ணி ஆண்டவர் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயே, உன்னை அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக்கி மகிமையிலே பங்கடைய செய்ய வைப்பதே தேவனுடைய திட்டம்.
புரியாத பாதை புதிய வழிகளில் நடத்தினீ இயேசு, என் இயேசு. எட்டாத உயரம் எட்டாத தகுதியில்லா இடங்களில் ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபை. ஆமென். கிறிஸ்துவுக்கு பங்காளியாக்கணும், கிறிஸ்துவ போல உருவாக்கணும். இதை விட பெரிய திட்டம் கிடையாதுங்க. இதை விட யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டது தேவனுடைய திட்டமானால் அதை விட எத்தனையோ மடங்கு பெரிய திட்டம் என்னையும் உங்களையும் கிறிஸ்துவை போல. இது ஒரு பெரிய திட்டம். தாவீது அரசனாக்கினது தேவ திட்டமானால் அதை விட பெரிய திட்டம். ஓ, எத்தனை பேர் இதை கொண்டாடுறீங்க? எத்தனை பேர் இதை கொண்டாடுறீங்க? நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று. ஆமென். உங்க நன்மையை கொண்டாடி பாடுவே, உங்க நன்மையை ஒரு விசை கூட முழு பலத்தோடு கரங்களை ஆமென், ஆமென். சரவகரா. ஆமென். ஓ ஜீசஸ். ஆமென். யோசிச்சு பாருங்க, யோசேப்பு அதிபதி, அந்த ஸ்தானத்தை அடையிறதுக்கு அவன் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? தாவீது ராஜா, அந்த ஸ்தானத்தை அடைக்கிறதுக்கு அவன் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? நம்மை அதிபதியாக அல்ல, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ராஜாக, இயேசுவை போல முழு பலத்தோடு எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ. எட்டாத உயரம், எட்டாத உயரத்தில். ஓ ஹalleluya, ஹalleluya. ருசிச்சவங்க கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று. அப்பா நன்றி செலுத்துவே, உங்க நன்மையை கொண்டாடி பாடுவே, உங்க நன்மையை. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா. பாதத்தை தொட்டு முத்தமிட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க பாத்திரவான்களே, அவங்க கிருபை. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உடைய பிரசனத்துக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்க மேல வச்ச உங்க திட்டம் அது எங்களுக்கு புரியல, ஆனா நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. நாங்க எவ்வளவு உயரமா நினைச்சாலும் அதுக்கு மேலதான்ப்பா நீங்க எங்களை குறித்து நினைச்சிருக்கிறீங்க. இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதே அல்ல. உமக்கு பங்காளியாக்கும், உம்மை போல மாற்றவும் எங்க மேல நீங்க வைத்திருக்கிற எல்லா சித்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருப்பதாக கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும் எல்லாம் மகிமைக்கணும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக.